இதே கேள்விதான் நீங்களும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நோ மோர் டிலே. நம்ம தீக்ஷன் பாப்பாவோட பர்த்டேக்கு நாங்க சர்ப்ரைசிங்கா சைக்கிள் கிஃப்ட் பண்ண மாதிரி அவங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பான்னு எல்லாரும் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு ஒன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இதெல்லாம் நம்ம தீக்ஷன் பாப்பாவோட பர்த்டேவை எவ்வளவு ஸ்பெஷலாவும் ஹாப்பியாவும் மாத்துச்சுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 4 வயசுல இருக்க குழந்தைங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ்ல ரொம்ப பிடிக்கும்ன்றதை யோசிச்சு தான் ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வாங்கியிருக்கோம். அந்த எல்லா கிஃப்டையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு தீக்ஷன் பாப்பா அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஒவ்வொரு கிஃப்டையும் ஓபன் பண்ணும்போது அவன் ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்பிரஷனே எல்லாமே சொல்லிடுது. அவன் எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டான் பாருங்க. இந்த கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் உங்க கிட்ஸுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் வீடியோல உங்ககிட்ட சொன்ன மாதிரி தீக்ஷன் பாப்பாவோட பர்த்டே கிஃப்ட்ஸ் அன்பாக்சிங் வீடியோவோட தான் வந்திருக்கேன். பார்க்கலாமா? இந்த தடவை தீக்ஷன் பாப்பாவோட பர்த்டேக்கு நாங்க சைக்கிள் தான் கிஃப்ட் பண்ணிருந்தோம். பாப்பா ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த இந்த சைக்கிள் அவங்களுக்கு பர்த்டே அதுமா கிஃப்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. அவங்களும் எவ்வளவு ஹாப்பியா அந்த ஹெல்மெட் போட்டுட்டு சைக்கிள் ரைட் பண்றதுக்கு கிளம்பிட்டாங்கன்னு பாருங்க. சைக்கிள ஓட்ட போறேன்னு நினைச்சா பின்னாடி போய் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா ஹெல்ப் பண்ணாங்க பாப்பாவை சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு. அவங்க உட்காந்துட்டு இவங்களும் பின்னாடி உட்காந்துட்டு ஜாலியா ரைட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் தீக்ஷன் பாப்பாவே கான்பிடென்ட்டா ஏரியா உட்காந்து நானும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு சைக்கிள் வீட்டுக்குள்ளேயே சும்மா பெடல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த சைக்கிள் பாப்பாவோட ரொம்ப நாள் ஆசை. ஃபைனலி இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சைக்கிள்ல அந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு இன்னும் கியூட்டா இருக்காங்கல்ல. தீக்ஷன் பாப்பாக்கு சைக்கிள் தான் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண போறோம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க சைக்கிள் ஷோரூம்ல நாங்க விசிட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி நாங்க பார்த்ததுதான் இந்த அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் பை எலக்ட்ரிக் சைக்கிள் ஷோரூம். இந்த ஷாப் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருந்தது. சைக்கிள் வாங்க போறோம்னு சொன்ன உடனே எங்களை விட பாப்பா தான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் எங்களை லீட் பண்ணிட்டு சைக்கிள் ஷோரூம்குள்ள ஃபர்ஸ்ட் போனாங்க. உள்ள போனதும் நிறைய சைக்கிள் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா பாப்பா கரெக்டா அவங்களோட கிட் செக்ஷனுக்கான சைக்கிள் கிட்ட தான் போய் நின்றுட்டு இருந்தாங்க. உள்ள நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ்லயும் ஸ்டைல்ஸ்லயும் நிறைய சைக்கிள்ஸ் இருந்துச்சு. பட் பாப்பா அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதுல ரொம்பவே தெளிவா இருந்து பிக் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே நம்ம கிட்ஸுக்கு சைக்கிள்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீ செக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம கிட்ஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சைக்கிளோட டயர் சைஸ் வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா 14T, 15T, 16T அப்படின்னு சொல்லுவாங்க. T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயர் சைஸ். இந்த 14, 15, 16 எல்லாமே அந்த டயரோட இன்ச்சஸ்ல நம்ம சைஸ் வந்து மெஷர் பண்ணிருப்பாங்க. நீ புஷ் பண்ண நல்லா ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணினா பெடல்ல அதுவே மூவ் ஆயிடும். அப்படிதான் சூப்பர். நீங்க பாப்பா ஓட்டும் போதே பார்க்கலாம் அவங்களோட ஃபீட் வந்து தரையை தொடவே இல்லை. ஸோ எங்களுக்கு இந்த சைக்கிள் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாவே தோணல. நாங்க இருந்தாலும் வேற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தோம். பட் இங்க இந்த ஒரு சைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்க செகண்ட் ஆப்ஷனை வச்சிருந்தா இந்த ட்ராக் அண்ட் டயர் ஷாப்க்கு தான் போயிருந்தோம். இங்கேயும் நாங்க பாப்பாவோட ஏஜ் சொல்லி தான் கேட்டிருந்தோம். அவங்க இந்த 16T சைக்கிள் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ப்ரீவியஸா பார்த்த சைக்கிளை விட இந்த சைக்கிள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. பாப்பாவுக்கும் இந்த சைக்கிள்ல ஏறதுக்கு இறங்கிறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. அவங்க தனியாவே இந்த சைக்கிளை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. பர்சனலாவும் எனக்கு இந்த சைக்கிள் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. முன்னாடி பார்த்ததை விட பெட்டரா அந்த மாதிரி தோணுச்சு. என்ன சுத்தி அங்க நிறைய பேர் இருந்தாலும் நான் தான் அவளுக்கு டஸ்ட்பின்ல போடுறதுக்கு ஒரு ஆளா தெரிஞ்சிருக்கேன் போல. அங்கேயே ஹெல்மெட் இருந்ததுனால நாங்க அதையும் சேர்த்து வாங்கிட்டோம். ஹெல்மெட் எல்லாம் போட்டு ரெடி ஆனதும் பாப்பா ஃபேஸ் பிரைட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அவ்வளவு ஹாப்பி. இந்த சைக்கிள் வாங்கறதுக்கு முன்னாடி பண்ற ப்ரீ செக்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுல 2 பாத்துட்டோம். ஒன்னு பாப்பாவோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட டயர் சைஸ் பார்த்து வாங்கணும். இதோட அந்த சீட் வந்து அட்ஜஸ்டபிளா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ரெண்டாவது பாப்பாவோட காலு ஓரளவுக்காவது ட்ரை பண்ணாக்கா தரையை டச் பண்ற அளவுக்கு இருக்கணும். மூணாவது சைக்கிளோட வெயிட்ட பாப்பாவால பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப வெயிட் ஆயிட்டாக்கா அவங்களால ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. நாலாவது ஹேண்ட் பிரேக்ல அவங்களால ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது சைக்கிளோட பேக் சைட் வீல்ல இந்த மாதிரி 2 சின்ன சப்போர்ட்டிங் வீல்ஸ் அட்டாச் பண்ணி வாங்கிக்கோங்க. பாப்பா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க பேலன்சிங் சைக்கிள்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சைக்கிள். அதனால அவங்க பேலன்சிங் ஓரளவுக்கு கத்துக்கிற வரைக்கும் இந்த சப்போர்ட்டிங் வீல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ப்ரீ செக்,
சைக்கிளோட அந்த பெடலிங் செயின் வந்து கவர் ஆயிருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அந்த ஏரியா கவர் ஆயிருந்துச்சாக்கா அவங்க பெடல் பண்ணும்போது கூட அவங்க காலுக்கும் அதுக்கும் எந்த ஃப்ரிக்ஷன்ஸும் இல்லாம இருக்கும். ஃபைனலி எல்லா ப்ரீ செக்ஸும் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைக்கிளை நாங்க பில் பண்ணிட்டோம். எவ்வளவு ஆச்சு செல்வன்ற டீடைல்ஸ்க்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்றேன், இந்த சைக்கிளுக்காக நாங்க ஹெல்மெட்டோட சேர்த்து மொத்தமா 4500 ரூபாய் பே பண்ணிருக்கோம். புது சைக்கிள் வாங்கிட்டோன்ற சந்தோஷத்துல பாப்பா எவ்வளவு சூப்பரா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க நீங்களே பாருங்க. நீதான் சொல்லணும். இப்படிதான் தீக்ஷன் பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு நாங்க இந்த சைக்கிளை வாங்கியிருந்தோம். இப்படி நிறைய ஸ்வீட்டான மெமரிஸோட அவனோட பர்த்டே ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதுல எனக்கு ரொம்ப பர்சனலா க்ளோஸ் டு மை ஹார்ட்டா ஃபீல் ஆன ஒரு சில பிக்ஸோட மெமரிஸ் மட்டும் நான் இங்க ஷேர் பண்ணிருக்கேன். A few moments later. இதுக்கப்புறமும் தீக்ஷன் பாப்பாவோட பர்த்டேக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து குட்டி குட்டியா நிறைய கிஃப்ட் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே 4 வயசு குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒன்னா இப்ப என்னன்னு பாக்கலாமா? என்னடி இது? யார் கொடுத்தாங்க? சரி இங்க சொல்லு, என்ன பாரு. எதுக்கு இந்த ட்ராக் gift? எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க? அப்படியா? யாருக்கு பர்த்டே? இங்க பாருங்க, கிஃப்ட் எவ்வளவு பிடிச்சிருக்கு சொல்லு. இங்க பச்சல் தீக்ஷன் பாப்பாக்கு இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி வாங்கி தர சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. பட் நான் தான் அது ஒரே வேலை தான் செய்யும், உனக்கு அதில் பார்ட்டிசிபேஷனே பெருசா இருக்காது தீக்ஷன் சொல்லிட்டு வாங்கி கொடுத்ததே இல்லை. அதனால அதுக்காகவே அவங்க அப்பா இந்த தடவை சின்ன பட்ஜெட்டா இந்த ட்ரெயின் ட்ராக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண ட்ராக்ல ட்ரெயின் ஓடட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்ற ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஓடுதான் பாருங்க. நான் சொன்னேன்ல. இதோட குவாலிட்டி ஓகே தான் இருந்தது. ஆக்சுவலி சொல்லணும்னா ட்ரெயின் ட்ராக்ல விட ஃப்ளோர்ல தான் நல்லா ஓடிட்டு இருந்தது. எனிவே தீக்ஷன் பாப்பா அதை நல்லா ஃபன்னா என்ஜாய் பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க பர்த்டே அன்னைக்கு எழுந்ததும் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் கிஃப்ட். சைடுல நடுவுல இருக்கு பாரு, மேல அது பிடி. இல்ல அது தப்பு. கரெக்டா சொல்லு, ஓபன் பண்ணாதான் தெரியும் அது என்னன்னு. ஆக்சுவலா இது வந்து ஒரு போர்ட் கேம். இப்போ தீக்ஷன் பாப்பா ப்ரீகேஜி கிளாஸ் போறதுனால அங்க ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ், ஷேப்ஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் வாங்கணும். ஆக்சுவலி இந்த மாதிரி போர்ட் கேம்ஸ்லாம் அவங்களை எங்கேஜிங்கா படிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தீக்ஷனுக்கும் இந்த மாதிரி விளையாடிட்டு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவன் எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டான் பாருங்க. படிக்க போறான் நிறைய. இல்ல இப்பயே படிக்க போறீங்களா? ஓபன் பண்ணு. பாத்தீங்களா, பர்த்டே அன்னைக்கு கூட என்னோட பாப்பா படிக்கிறேன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த போர்ட் கேம்ஸோட மேஜிக்கே. தீக்ஷன் பாப்பாவோட வயசுல நான் இருக்கும் போதெல்லாம் எனக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. பட் இந்த காலத்துல கிட்ஸ் அவ்வளவு அட்வான்ஸ்டா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? நீங்க தான் கலரிங்லாம் இப்போ நிறைய பண்றீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால டிஃப்ரெண்டா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹைபுல்ல பேக்கிங்க பார்த்து எல்லாமே புக்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் லெஃப்ட் சைட் கார்னர்ல தீக்ஷன் பாப்பா இந்த புக் வச்சு எப்படி விளையாடினாங்கன்ற வீடியோவும் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸ்டிக்கர்ஸ் கட் பண்ணி ஒட்டணும். உனக்கு பிடிக்குமே அது ரொம்ப. இதுலயே ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் பாரு. பாரு ஸ்டிக்கர்ஸ், இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ். அது ஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ் தான். எப்படி ஹாப்பியா? சூப்பர் ஹாப்பியா. பாப்பாக்கு இந்த ஸ்டிக்கரிங் புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இவன் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான். அது இன்னைக்கு தான் கிடைச்சது. நெக்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா கலரிங் புக் தான். ஓபன் பண்ணி காட்டு புக்ஸ் என்னன்னு. பாப்பாவோட ஸ்கிரீன் டைமை குறைக்கிறதுக்கும் அவங்கள மற்ற ஆக்டிவிட்டில இன்வால்வ் பண்றதுக்கும் எனக்கு இந்த கலரிங் புக் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா தீக்ஷன் பாப்பாக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள் தான். நீங்களே இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க அது என்னன்னு. தீக்ஷனோட இந்த 4 இயர்ஸ்ல இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிருக்குன்னு நான் சொல்வேன். எஸ், ட்ரம்ஸ்னா தீக்ஷனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க பிறந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆனதுல இருந்தே ட்ரம்ஸ் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாடா, சைட்லயும் சவுண்ட் வரும்.
பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரொம்ப ஃபெமிலியரா வச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்ற ரீசனை நான் சொல்ல போறது கிடையாது, இது நீங்க கூகுள் பண்ணாலே அவ்வளோ டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணும். ஸோ இதை நீங்களே உங்க கிட்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னென்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. ஸோ தீக்ஷன் பாப்பா பொறுத்த வரைக்கும் அவங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ண மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ட்ரம்ஸ். அடுத்த கிஃப்ட்டை பத்தி சொல்லணும்னா, இந்த 4 வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாருக்குமே எப்படிதான் இந்த வண்டிங்க மேல ஒரு பெரிய கிரேஸ் வருதுன்னே தெரியலங்க. எனவே டிஃப்ரெண்டா வெரைட்டியா 100 வண்டிங்களுக்கு மேல வாங்கி வச்சிருக்கான். இப்போ 101 இதுவும் ஆட் ஆயிருக்கு. இவனோட அக்கப்போற தாங்க முடியாம தான் இந்த தடவை பர்த்டே டீமே வெஹிக்கல் டீம்ல பிளான் பண்ணியிருந்தோம். பர்த்டே டீம் வெஹிக்கல்ல வச்சுட்டு கிஃப்ட் மட்டும் வெஹிக்கல்ஸ் வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தது இதுவும் ஒரு வண்டி தான். முன்னாடி வந்து ஜெட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஏரோப்ளேன். பர்த்டே கேக்க கட் பண்ணப்ப கூட அவன் ஃபர்ஸ்ட் கேக்க சாப்பிட்டு அடுத்து பண்ண வேலை என்ன தெரியுமா, கிஃப்ட் ஓபன் பண்றதுதான். அடுத்து என்ன கிஃப்ட் நீங்களே பாருங்க. தீக்ஷன் பாப்பாவோட பர்த்டேல வந்த எல்லா கிஃப்ட் ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் இந்த வீடியோல ஆட் பண்றேன். நீங்களும் இதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை பார்த்ததும் அவன் பேசி எவ்வளவு பிரைட் ஆயிடுச்சு பாருங்க. தீக்ஷன் பாப்பா இதை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. உடனே இதை பிரிச்சுட்டு எப்படா விளையாட ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தான். இதுல வர இந்த கார் வந்து சார்ஜிங் டைப் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் நம்ம பேட்டரி போட்டுக்கலாம். அடுத்து என்ன, முதல்ல இதை சார்ஜ் போட்டு இது எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்க்கணும். அதைதான் இப்ப நம்ம தீக்ஷன் பாப்பாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம தீக்ஷன் பாப்பா சொன்ன மாதிரி இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரோட ஸ்பெஷாலிட்டியே காரோட ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஸ்மோக் வரும். எப்படின்னா இந்த காரோட ஃப்ரண்ட்ல வாட்டரை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டு காரை நம்ம ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணும்போது இதுல இருக்க வாட்டர் இந்த மாதிரி எவாபரேட் ஆயிட்டு ஸ்மோக்கா வெளியில வருது. அவனுக்கு தனியா பிக்க முடியாதுல. அடுத்த கிஃப்ட் என்னன்னு தீக்ஷன் பாப்பாவே தான் ஓபன் பண்ணி காட்டுவாங்களாம். நாங்க ஹெல்ப் பண்றோம் கிஃப்ட் ஓபன் பண்றதுக்குன்னு சொன்னா எங்களை கிட்ட கூட சேர்க்கல. இது தீக்ஷன் பாப்பாக்கு ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட் பர்த்டே கூட நாங்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணிருந்தோம். இது வந்து 35 பீசஸ் ஈச் இருக்க மாதிரி ஒரு 4 தீம் ஜிக்ஜாக் பசில். இப்போ லாஸ்ட் 2 கிஃப்ட் என்னன்னு பாத்துடலாம். ஒரு கிஃப்ட் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிடா இந்த கன்னும் பாப்பா விஆர் மாலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகும்போது அங்க ஷாப்பிங் ஸ்டால்ல வச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்துட்டு வேணும்னு கேட்பாங்க. அப்போ வாங்கி கொடுத்ததுல இப்போ ஜஸ்ட் 200க்கு இது கிடைச்சது. சோ அதனால இதுவும் வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் தீக்ஷன் தான் சொல்லி கொடுத்தான் இப்படிதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இனிஷியலி கிட்ஸுக்கு இந்த புல்லட்ஸ் எல்லாம் லோட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவனே அதை கான்பிடென்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டான். அடுத்தது தீக்ஷன் ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்ட கிஃப்ட். அடியில அந்த ரிங்க கழட்ட அப்பதான் மூவ் ஆகும் தீக்ஷன். அத கழட்டிட்டு கீழ வை. அப்படியே கீழ வை. இது வந்து ஒரு ரோபோட் கார், பேட்டரி டைப். இது ஆன் பண்ணதும் நார்மலா ஓடிட்டு இருக்க கார் ஆட்டோமேட்டிக்கா ரோபோட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். தீக்ஷன் அவனோட பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் எனக்கு கண்டிப்பா வேணும்னு அவங்க சித்தி கிட்ட சொல்லிட்டான். இதையும் நாங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இதுல இன்பில்டாவே சென்சார் செட்டப் இருக்கிறதுனால பாப்பா இப்ப அதெல்லாம் வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்தா மோஸ்ட் ஆஃப் தி கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் நாங்க ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். ஒன்னு அமேசான், இன்னொன்னு மீஷோ. சோ நீங்க இந்த வீடியோல பார்த்தா எல்லா கிஃப்ட் ப்ராடக்ட்ஸோட லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதுல நீங்க உங்க கிட்ஸுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய மோர் பேரண்டிங் அண்ட் டெம்பிள் vlogsக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Don't forget to subscribe.